காந்தாரா படத்துல நிறைய விதமான தெய்வங்களை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த படத்துல கடைசியில வர பிரம்ம ராட்சசன்னா யாரு, பஞ்சுருளி குலிங்கானா யாரு, தேவாங்க எதுக்கு இந்த படத்துல காமிச்சிருக்காங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவபெருமான் தர்மத்தை காப்பாத்துறதுக்காக வானத்துல இருந்து ஒவ்வொரு கணங்களா அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. அப்படி முதல்ல வந்து சேர்ந்தவர் தான் மைசந்தியா தேவா. பாக்குறதுக்கு எரும மாடு மாதிரி தான் இருப்பாரு. சிவபெருமானோட நந்தி கூட வச்சு வர சொல்றாங்க. இந்த தெய்வத்துக்கும் தனியா கோலம் நடத்துறாங்க. சிவனோட கணங்களா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு தெய்வத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா பஞ்சுருளியை காமிக்கிறாங்க. இந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னா காட்டு பண்ணி. ஒரு காட்டு பன்றியா தான் இவங்க தெய்வமா வணங்குறாங்க. இந்த பஞ்சுருளியோட வரலாறு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா கைலாசம். சிவபெருமானும் பார்வதி தேவியும் வாழ்ற இடத்துல இருந்து ஒரு நாள் பார்வதி தேவி இந்த பஞ்சுருளியை குட்டியா எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல வச்சு வளர்க்குறாங்க. அது வளர வளர சிவபெருமானுக்கு வெறுப்பு அதிகமாகுது. கைலாயத்துல இருக்க ஈஸ்வர பூந்தோட்டத்தை அந்த பஞ்சுருளி நாசம் பண்ணிடுது. இதனால கோபமான சிவபெருமான் அந்த பஞ்சுருளியை கொண்டுட்டாரு. பார்வதி தேவிக்கு சிவபெருமான் மேல ரொம்பவே கோபம் வந்துருது. கோபமா இருக்க பார்வதி தேவியை அமைதிப்படுத்தணுன்றதுக்காண்டி சிவபெருமானே பஞ்சுருளியோட ஆவிய கொண்டு வந்தாரு. சிவபெருமானும் பார்வதி தேவியும் சேர்ந்து பூமியில இருக்க மக்களை காப்பாத்துறதுக்காக பஞ்சுருளிய பூமிக்கு அனுப்பி வச்சதா சொல்லப்படுது. காந்தாரா படத்துல இருக்க ஒரு பாட்டுல சொல்லிருப்பாங்க வராக ரூபம்னு. விஷ்ணுவோட 3வது அவதாரமான வராக அவதாரத்துல காட்டு பண்ணி மாறி பூமாதேவியை காப்பாத்திருப்பாரு. பஞ்சுருளியை அவர் கூட வச்சு மென்ஷன் பண்றாங்க. ஏதாவது தப்பு செஞ்சோனா 2வது வாய்ப்பு ஒண்ணு கொடுப்பாரு. ஆனா 2வது வாய்ப்பு ஒண்ணு கொடுக்காம டைரக்டா போட்டு தள்ளுற ஒரு தெய்வம்னா அது குலிங்கா தான். ரொம்பவே ஆக்ரோஷமான ஒரு தெய்வம். குலிங்கா ஒரு விலங்கோ மனிதனோ கிடையாது. ஏன் அவருக்கு உருவன்ற ஒன்னே கிடையாது. படத்துல வானத்துல இருந்து ஒரு கல் விழுந்த உடனே அதிக சத்தத்தோட சாம்பல்ல இருந்து உருவாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கைலாய மலையில இருந்து தான் குலிங்காவோட கதையும் ஸ்டார்ட் ஆகுது. பார்வதி தேவி சிவபெருமானுக்காக சாம்பல் கொண்டு வரும்போது சிவபெருமான் அந்த சாம்பல்ல ஒரு கல் இருக்கிறத பாக்குறாரு. அந்த கல்லை எடுத்து தூக்கி எறியும் போது விஷ்ணு இருக்கிற வைகுண்டத்துல போய் விழுந்துருது. வைகுண்டத்துல போய் விழுந்த அந்த ஒரு கல்லு குலிங்காவா மாறினதா நம்பப்படுது. குலிகாவோட நடவடிக்கை விஷ்ணுக்கு பிடிக்காததுனால குலிகாவுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. பூமியில இருக்க ஒரு பொண்ணோட வயித்துல ஒரு கருவாணி தோன்றணும்னு. ஆனா அந்த தாய் 9 மாத கர்ப்பிணியா இருக்கும் போது வயித்தை கிழிச்சிட்டு வெளியே வந்தாரு. வெளியே வந்த குலிகா தன்னோட அகோர பசினால ஆடு மாடுகளை தொடங்கி யானை குதிரை வரைக்கும் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சாரு. இவரோட பசியை தணிக்கணும்னு சொல்லி விஷ்ணு தன்னோட கட்டை விரலை அறுத்து குலிகாவுக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் குலிகாவோட பசி தீர்ந்தது. இந்த ஒரு காரணத்தினாலதான் சண்டை அவ்வளவு நடந்துட்டு இருக்கும் போது கூட இந்த படத்துல அவருக்கு பொறி எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. எனக்கு பொரியெல்லாம் வேணா ராஜா தான் வேணும்னு கேட்பாரு. குலிங்காவுக்கு அடுத்து இன்னொரு கடவுளையும் இந்த படத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அவரோட பேர் தான் பெருமே. கிணத்துல இருந்து ஒரு குழந்தை அடைச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த குழந்தை பக்கத்துல புலி நடந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை ஐயப்பனை தான் குறிப்பிடுறாங்களோன்னு நான் நினைச்சேன். பட் அவங்க அம்மா பர்மேன்னு சொல்லி பேர் வைப்பாங்க. துளு நாட்டுல பர்மேன்னு சொல்லப்படுற இந்த ஒரு தெய்வத்துக்கு வழிபாடு இருக்கு. பஞ்சுருளி குலிங்காவடையும் ஒரு மூத்த தெய்வமா தான் இந்த பர்மே தெய்வத்தை சொல்றாங்க. காட் ஆஃப் கிரியேஷன், அதாவது இந்த உலகத்தை உருவாக்குனதே அவர் தான். இந்த ஒரு தெய்வமும் பிரம்ம தேவரும் ஒண்ணுதான் சொல்றாங்க. பிரம்ம தேவரையும் காட் ஆஃப் கிரியேஷன் தான் சொல்லுவாங்க. குதிரையில வாள் வச்சுட்டு இருக்க மாதிரி தான் அவரோட உருவம் இருக்கும். பூதகோளான்னு சொல்லி ஒரு விழாவை பஞ்சுருளிக்கும் குலிங்காக்கும் நடத்துவாங்க. இதே மாதிரி ஒரு விழா இந்த தெய்வத்துக்கும் நடத்துவாங்க. இந்த தெய்வத்தோட ரெஃபரன்ஸா ரிஷப் ஷெட்டிக்கு பர்மேன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. நம்ம எத்தனையோ தெய்வங்களை வேண்டுனாலும் நமக்கு ஒரு பிரச்சனைனா அங்க ஓடி வந்து நிக்கிறது நம்மளோட குலதெய்வம் மட்டும்தான். அப்படிப்பட்ட குலதெய்வத்தையே கட்டி போடுற சக்தி தேவாங்குக்கு இருக்கு. தாந்திரிகம் மாந்திரிகம் தெரிஞ்சவங்க இந்த தேவாங்க வச்சு குலதெய்வத்தை கட்டி போட்டுருவாங்க. இந்த ஒரு படத்துலயும் அதை அழகா காமிச்சிருப்பாங்க. தேவாங்க வச்சு இவங்களோட குலதெய்வ சக்தியை கட்டுப்படுத்திடுவாங்க. சிவபெருமானே நேர்ல வந்து அதை சரி பண்ற மாதிரி படத்துல காமிச்சிருப்பாங்க. அந்த காலத்துல நிறைய துஷ்ட காரியத்துக்கு தேவாங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. சிவபெருமான காவல் காக்குற மாதிரி ஒருத்தரை காமிச்சிருப்பாங்க. இவர் தான் அந்த பிரம்ம ராட்சசன். படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா காமிப்பாங்க. அரண்மனைக்குள்ள வரும்போது பிரம்ம ராட்சசனை பத்தி ஒரு கதை சொல்லிட்டே தான் வருவாங்க. ஒரு கெட்ட ராஜா இருந்தாரு. அவருக்கு வேலை செய்ய ஆள் வேணும்னு சொல்லி கடுமையா தவ இருந்தார். ரிஷி முனிவர்கள் வந்து அவருக்கு ஒரு ஆளை கொடுத்தாங்க. அவருக்கு ஓய்வே இல்லாம வேலை கொடுக்க சொன்னாங்க. அப்படி ஓய்வு கொடுத்தா அவர் மனுஷனை சாப்பிட்டுருவாராம். அந்த ரிஷி முனிவர்கள் சொன்ன மாதிரி வேலை முடிஞ்சக்கு அப்புறம் ஓய்வு எடுக்கிற நேரத்துல ஆளுங்களை பிடிச்சி தின்ன ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நாட்டோட மன்னரே பிடிச்சி சாப்பிட வந்துட்டாரு. அப்ப அங்க இருந்த ராணியார் அவங்களோட சிக்கு முடியை கொடுத்து சிக்கு எடுக்க சொன்னாங்க. இதனாலதான் கிளைமாக்ஸ் சீன்ல பிரம்மராட்சசனை காட்டும் போது அவர் கையில சிக்கு முடி இருக்கும். சிக்கு எடுத்துட்டு இருப்பாரு. இந்த படத்துல கடைசியில ரொம்பவே உக்கிரமான ஒரு தெய்வத்தை காமிச்சிருப்பாங்க. சாமுண்டி தேவி. மகிஷாசுரன்ற அரக்க கடுமையா தவம் இருந்து ஆண்களாலையும் தண்ணீராலையும் விலங்காலையும் மரணம் வரக்கூடாதுன்னு வரத்தை வாங்கியிருந்தாரு. தேவலோகத்துல இருந்து எல்லாத்தையுமே கைப்பற்றி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு. தேவலோகத்துல இருக்க எல்லாருமே சிவபெருமான் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. ஒரு பெண்ணாலதான் அழிவுன்றதுனால பார்வதி தேவியே சாமுண்டி அவதாரம் எடுத்து அவரை வதம் செஞ்சதா புராணங்கள் குறிப்பிடுது. கர்நாடகா மாநிலத்துல மகிஷாசுரனை கொன்ன இடத்துல சாமுண்டீஸ்வரி கோவில் இருக்கு. திங்கம் மீது அமர்ந்திருப்பாங்க. வலது கையில திரிசூலம் வச்சிருப்பாங்க. இடது கையில மகிஷாசுரனை அழிச்ச நிலையில இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் நடைபெற தசரா திருவிழா சாமுண்டி தேவிக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்டதா ஒன்னா இருக்கு. என்னோட மண்ணோட கதையை மொத்த பிரபஞ்சத்துக்கும் சொல்லுவேன்னு சொல்லி அதை செஞ்சு காமிச்சிட்டாரு ரிஷப் ஷெட்டி. இத மாதிரி ஒரு படத்தை எடுக்கதான் இவர் பிறந்திருப்பாரு போல. நம்ம தமிழ்நாட்டிலயும் கருப்பசாமி, மாடசாமி, சப்த கன்னியர்னு சொல்லி நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. சாதியை வச்சு ஒரு படத்தை எடுக்கிறாங்க, சாமியை வச்சு எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம மண்ணோட கதையை எப்படி உலகத்துக்கு சொல்ல முடியும்? படமா பண்ண முடியாது, பட் அவங்கள பத்தி பேச முடியும்ல. தென் தமிழகத்துல அதிகமா கும்பிடப்படுற ஒரு தெய்வமான மாடசாமியை பத்தி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.